This time is for him alone. அவருக்கு மட்டும் உரித்தான நேரம் இது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை மட்டும் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு கடமைக்காக இல்லாமல் நம்முடைய இருதயத்தில் இருந்த அந்த நன்றி உணர்வு ஒரு அருவியாய் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நாம் பெற்றிருக்கிற பெரிதான பொக்கிஷம் ரட்சிப்பு. எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான், அது பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி, கிரேட் சால்வேஷன் என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் பெற்றிருக்கிற பெரிதான ரட்சிப்புக்காக நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் மூலம் நாங்கள் பெற்று அனுபவிக்கிற சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சுக பல ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்கள் தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறதற்காய் நன்றி, நன்றி. ஊரில் இருக்கிற எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் எங்கள் தேவன் தந்திருக்கிற நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வேலையை செய்ய எங்கள் தேவன் தந்திருக்கிற திராணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில், இந்த அந்நிய தேசத்தில், ஒரு ஃபாரின் கண்ட்ரியில, அது ஒரு முஸ்லிம் கண்ட்ரியில எங்கள் தேவன் தந்திருக்கிற நல்ல சபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திறந்த வாசலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பின் ஐக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு கணம் நம்மை தாழ்த்துவோம். தாழ்த்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கும் முன்பாய், உம்மை ஆராதிக்கும் முன்பாய், வார்த்தைகளை கேட்கும் முன்பாய் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் ஒவ்வொன்றையோட சமூகத்திலே நம் அறிக்கை செய்வோம். நம் அறிக்கை செய்கிற நேரம் இது. நம்மை ஆராய்ந்து அறிக்கை செய்கிற நேரம் இது. பாவ சேற்றில் பல வேளை பலமின்றி பாதையை தவறிடனும் கூவி விழித்து தன் மார்போடு அணைத்த அன்பாய் கோது பொறுத்த நாதா. அந்த அன்பின் வெள்ளத்தில் இந்த காலை வேளையிலே நம்மை நனைத்துக் கொண்டு நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். பாவ சிற்றில் பல வேளை பலமின்றி பாதையை தவறிடினும், பாவ சிற்றில் பல வேளை பலமின்றி பாதையை தவறிடினும்
கூவி விழித்து தன் மார்போடனை தன்பா கோது பொறுத்த நாதா. கூவி விழித்து தன் மார்போடனை தன்பா கோது பொறுத்த நாதா. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்கையோ வேளை ஐயானின் அடிபணிதே. செய்யனின் செம்பாதம் சேவிக்கையோ வேளை ஐயானின் அடிபணிதே. சிஸ்டர் ராஜி அவர்கள் தேவன் இந்த ஆராதனைக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக, ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக, குறிப்பாக ஆண்டு பிறந்த நாளில் நம்மோடு தனிப்பட்ட விதத்திலே பேசும்படியாக ஆராதனுடைய முழு பொறுப்பை மாண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சிஸ்டர் ராஜி ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம அவர்களோடு நாம் ஜெபிப்போம். எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓ ராமா அப்பா, இந்த கடந்த வாரம் முழுது ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்தீங்களே, வழி நடத்தினீங்களே ராஜா. அப்பா, நீ தந்த ஜீவன் சுகம் பலத்திற்காமை சோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த வாரத்தில் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, நாங்கள் சபையாய் ஒரு குடும்பமாய் ஆண்டவரே உனி சமூகத்திலே கூடி வந்து ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நீ தந்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைபடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னும் வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஏற்ற நேரத்திலே கூட்டி சேர்க்கும்படி ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. உம்முடைய நாம இந்த இடத்திலே மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவாதி தேவனுடைய ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே இருக்கிறபடி ஆண்மை நன்றியோடு துதிக்கிறார் ராஜா. உம்மை சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனை வேலையை நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த இடத்திலே பாடப்படுகிற ஒவ்வொரு பாடல்கள் ஆண்டவரே அப்பா வாசிக்கப்படுகிற ஆண்டவரே வேத பகுதியில் ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே. மனபாரங்களோடு வேதனைகளோடு வந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனபாரங்கள் நீங்கி ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவரே ஒரு நிறைவான ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சமாதானத்தோடு இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லத்தக்கதான கிருபை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நிறைத்தருளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மக்களோடு இடைபடும்படி ஜெபிக்கிற ராஜா. ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீ ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரை. செய்தி கொடுக்கிற மகனே ஆண்டவரை உம்முடைய திரத்தத்தோலை மறைத்து கொண்டு ஆவியானவர் தாமே வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அது ஆகாரமாய் இருக்கும்படியா ஆண்டவரே ஒவ்வொருவரும் அதை தனக்கென்று எடுத்துக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீ கட்டளையிடும்படி ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் தாமே ஒவ்வொருடைய உள்ளங்களிலே நீ கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இது ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஆவியானவர் இந்த இடத்திலே ஆண்டவரே நீ வாசமாய் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபை நீ கட்டளையிடும்படி ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமாக நம்முடைய சமூகத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஆண்டவரே நீ நம்முடைய கரங்களை தருகிற ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஆராதனை பகுதியில் ஆண்டவரே சங்கீத பகுதியில் ஆண்டவரே அப்பா என்ன ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்கணும் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். ரட்சகரும் மீட்பருமாய் இயேசுவினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நாம் உற்சாகத்தோடு குடும்பமாய் அவரை துதிக்க ஆராதிக்க அவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த நாமத்தை உச்சரிக்கிற போதே ஒரு பரவசம் வரும். ஹல்லேலூயா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் திருச்சபையானோரே என்று பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.